உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குருமா தான் வைக்க போகிறோம். ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி திருப்பி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அந்த குருமா வைக்கலாம். இல்லைனா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அந்த குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாக்கு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காய் இங்கே வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை லவங்கம் வந்து ஒரு பீஸ் வச்சுருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/2 கிலோ பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு எடுத்து ஊற வச்சுருங்க. காலையில் மறுபடியும் 2 கழுவிடுங்க. கழுவிட்டு நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் போடணும். நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 3/4 தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 4-5 பல், சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 5 விசில் வந்துருச்சு. நான் இறக்கி கீழே வச்சுருக்கேன். ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுங்காட்டி இங்கே வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குருமாவை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே ஒரு பீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. மசாலா வாடையும் இதில் போயிடுச்சு. அதாவது மசாலா வந்து பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காஞ்ச பட்டாணியை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே இப்போ தேங்காய், நம்ம வந்து சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொதி வந்தாலே போதும். ரொம்ப கொதிச்சா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.